அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது பேசவிருக்கும் தலைப்பு என்ன தெரியுமா? நேரம் மற்றும் நேர மனப்பான்மை, பங்க்சுவாலிட்டி. புரிகிறதா? நான் தான் சூப்பர் ஸ்டார் யுவராஜ். நான் பேசவிருக்கும் தலைப்பு நேரம். நேரம் என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. புரிகிறதா? நேரம் என்பதும் நேர மனப்பான்மை, நேர திட்டமிடுதல் என்பது மிக மிக முக்கியமானது. அது ஒரு அறிஞர் சொல்லியிருக்கிறார், அல்லது ஒரு எழுத்தாளர் என்று வைத்துக் கொள்ளலாம் அவரை. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஒரு நிகழ்ச்சிக்கோ அல்லது ஒரு இடத்திற்கோ செல்லும் பொழுது அந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்னரே நீ அங்கு சென்றடைய வேண்டும். அதாவது அந்த அளவுக்கு பங்க்சுவாலிட்டி நீ பலப்படுத்த வேண்டும். ஏன் தெரியுமா? ஒரு செயலை செம்மையாக ஆரம்பித்தாலே அது 50% முடிந்ததற்கு சமம். புரியுதா? ஒரு செயலை செம்மையாக ஆரம்பித்தாலே 50% முடிந்ததற்கு சமம். அதனால தான் பங்க்சுவாலிட்டி என்பது அவ்வளவு முக்கியம் என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் இன்னொருவர் சொல்லியிருக்கிறார், ஒரு மனிதர் தன்னுடைய வேலையை சரியான நேரத்தில் செய்ய முடியவில்லை என்றால் அவர் எந்த வேலையுமே சரியாக செய்ய மாட்டார். ஏன் தெரியுமா? நேரம் என்பது ஒரு மனிதனின் ஆற்றலோடு சம்பந்தப்பட்டு உள்ளது. ஒரு சாமியார் கூட சொல்லியிருக்கிறார், என்ன தெரியுமா? படித்தவர் படிப்பறிவில்லாதவர், இந்த 2 பேருக்கும் வித்தியாசம் என்று கேட்கும்பொழுது அவர் சொன்னார், படித்தவர் படிப்பறிவில்லாதவர் என்றெல்லாம் அர்த்தம் கிடையாது. படிக்கிற நேரத்தில் படித்தவர், படிக்கிற நேரத்தில் படிக்காதவர். புரியாதா? இதுதான் வித்தியாசம். படித்தவர் படிப்பில்லாதவர் என்றெல்லாம் வித்தியாசம் கிடையாது. நேரத்தை போற்று. நேரம் மிக மிக முக்கியம். நேர திட்டமிடுதல் என்றால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இள வயதில் 25 வயதிற்கு முன்னரே மிகப்பெரிய அளவில் முன்னேறியுள்ள அனைவருமே நேரத்தை சரியான முறையில் திட்டமிட்டவர்களாக இருப்பார்கள். புரிகிறது? அதனால் நேர மனப்பான்மை, எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும், இந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்பது போன்ற அத்தனை விஷயத்தையும் திட்டமிட்டு அதை அப்படியே செயல்படுத்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்வழி உண்டாகும். அதனால தான் சொல்கிறேன், நேரத்தை விட்டு விடாதீர்கள். டைம் இஸ் கோல்டு என்று சொல்லுவார்கள். ஆனால் டைம் இஸ் லைஃப் என்றபடி இங்கே ஆகிவிட்டது. இன்டர்வியூக்கு செல்வது மட்டுமில்லை, தொழிற்சாலையில் வேலை செய்யும் போதும் சரி, ஒரு ப்ராடக்ட் எனப்படும் ஒரு பொருளையோ அல்லது சர்வீஸையோ சரியான நேரத்தில் திட்டமிட்டு செயல்படுத்தும் போதும், அதை டெலிவரி செய்யும் போதும் கண்டிப்பாக அந்த நிறுவனத்திற்கும் அந்த வேலை செய்யும் அத்தனை தொழிலாளர்களுக்கும் நல்லது நடந்திருக்கிறது. அதனால தான் நேர மனப்பான்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன். நேரம் என்பது ஹானஸ்ட் எனப்படும் ஒரு மிக முக்கியமான நேர்மைகளில் ஒன்றான பிரிவு. முக்கியமானதிலே மிக முக்கியமானது நேர்மை. அதற்குள் மிகப்பெரிய அளவில் இருப்பது பங்க்சுவல் எனப்படும் நேர மனப்பான்மை. அதனால் நேரத்தை கோட்டை விட்டு விடாதீர்கள். நேரம் என்பது மிக மிக முக்கியம். நேரமே வாழ்க்கை. நன்றி.